ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் எறும்பு தொல்லையை நீக்க ஒரு டிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபியோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பம் தான் செஞ்சேன். அதுக்கு முந்தின நாள் நைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஆப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறன்றது முதல் நாள் நைட்லேயே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்ணுறது. இப்படி ஏதாவது பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் குக் பண்ணிடுவேன். லஞ்சையும் சேர்த்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் மார்னிங்கே குக் பண்ணிடுவேன். அதோடய பிரேக்ஃபாஸ்ட்டே எப்படியாவது செஞ்சுடுவேன். கிட்ஸுக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்கணுன்னால வீக்கெண்ட் டேஸ் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக போகும். அதுவும் இப்படி நைட்டுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். காலையில் ஆப்பத்தை போட்டு எடுத்தால் வேலை முடிஞ்சிடும். ஆல்ரெடி கிட்ஸுக்கெல்லாம் ஆப்பம் போட்டு கொடுத்துட்டேன். இது லாஸ்ட்டாக போடுற ஆப்பம் எனக்கு. ஆப்பத்துக்கு சைட் டிஷ் கட்டை சம்பல் செஞ்சேன். அதுவும் ஈஸியாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தது தான். உங்களில் யாருக்காவது ஆப்பம் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் அது ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தாங்க, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிளாக் டீயோடு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ண போகிறேன். யூஸ்வலாக கிட்ஸ் உள்ள வீட்டில் இன்னொருத்தவங்களும் கூடயே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். எறும்பு தாங்க எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எங்கேயாச்சும் சாப்பாடு விழுந்துருந்துச்சுன்னா போதும் எறும்பு கூட்டமாக இறங்கிடுவாங்க. இது எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா எங்கே அலசாரி கூட்டமாக வந்துடுவாங்க. இதுக்கான ஒரு ரெமெடி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெத்தலின் பால்ஸ் 3 எடுத்துக்கோங்க. இது கப்புரு போலேன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேசனில் தண்ணி எடுத்து அதுக்கு இதை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய நான் ஹேண்ட் வாஷ் ஒரு 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சர்வியட் எடுத்துக்கோங்க. நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி போகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இப்போ எறும்பு இருக்கிற இடமெல்லாம் நல்லா வைப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்படி டெய்லி பண்ணினீங்கன்னா எறும்பு தொல்லையே இருக்காது. நான் யூஸ்வலி 2 days ஒன்ஸ் இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுவேன். அவ்வளோ தாங்க. உங்கள் வீட்லேயே எறும்பு தொல்லையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கடையில் வாங்குகிற கறி ரொட்டி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. நான் குயிக்காக செஞ்சுருவேன். இங்கே நான் ஒரு 500 கிராம் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி டோ அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி டோ மாதிரி வரணும். இப்போ இந்த டோக்கு மேலே நல்லா ஆயில் ஆட் பண்ணி இந்த டோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஆயிலால் ட்ரை ஆகாமல் ஃபுல்லாக ஆயிலே கவர் ஆகணும். இப்போ இது 1 hour ஃபெர்மெண்ட் ஆகிடுங்க.
அந்த 1 ஹவர் டைமில் நான் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணிக்கொள்ள போகிறது ஃபுட் ப்ராசஸரில். அதனால் நான் சும்மா ஒரு வெங்காயமெல்லாம் ரஃப்பாக 2க்கு கட் பண்ணிக்கொண்டேன். இவங்க தாங்க என்னோடய ஹெல்ப்பிங் ஹேண்டுன்னே சொல்லலாம். நோம்பு டைம்லலாம் ஷார்ட் ஈட்ஸ்க்கு ஃபில்லிங் பண்ண அப்படியே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் சொப்பாகாது, கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எவ்வளோ குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடுச்சுண்டு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோட்டே பண்ணி விடுங்க. இப்போது நான் ஃபிஷ்ஷை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு சிக்கன் வேணுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சேர்த்திங்கன்னா. நான் இன்றைக்கி ஃபிஷ்ஷை சேர்க்குறேன். சிக்கன் ஆட் பண்ணுறீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ண முதலே சிக்கனை போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி மேஷ் பண்ணின பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிக்கோங்க. இப்போது 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் சாஃப்டான டோ உண்டு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா. நான் அந்த டோவை 2ஆக டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்புக்கு மேலே மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு டோவை வச்சுக்கோங்க. இப்போ தின் லேயராக ரோல் பண்ணிக்கோங்க. இது நல்லா தின் லேயர் வரும் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரோல் பண்ணின டோ ஃபுல்லாக ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. டோ எட்ஜில் மட்டும் ஃபில்லிங்கை வைக்காமல் ஃபுல்லாக ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டோவை ரோல் பண்ணிக்கோங்க. கவுண்டர் டாப்பில் நல்ல மாவை டஸ்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ரோல் பண்ணிக்கொள்ளலும். இப்போது மேலால் மாவை டஸ்ட் பண்ணி விடுங்க. ஈவன் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஒரு 3 லேயர் மாதிரி வந்த ஒரு ரோல் உண்டு. இப்போது இதை கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் இது வரணும். இதே போல் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. கடையில் வாங்குறதையும் விட வீட்டில் செய்கிறது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹைஜீனாகவும் இருக்கும்.
மறுபடியும் பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு. திருப்பி போட்டு மறு சைடும் வேக வச்சுக்கோங்க. ரொட்டிஸ் எல்லாம் நல்லா குக் ஆகின பிறகு இறக்கிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.